வணக்கம். தமிழ்நாடு அரசியல் ஒரு வரலாறு, ஒரு உணர்வு. இந்திய அரசியலில் தமிழகத்தின் பங்கு எப்போதும் தனித்துவமானது. இந்த மண்ணின் ஒவ்வொரு அலைகளும் ஒரு கதையைச் சொல்லும். இது வெறும் அதிகாரம் தேடும் பயணம் அல்ல. இது ஒரு இனத்தின் அடையாளம், மொழிப்பற்று மற்றும் சமூக நீதிக்கான நீண்ட கால போராட்டம். திராவிட இயக்கத்தின் வேர்களில் இருந்து இன்றைய நவீன வளர்ச்சி வரை நாம் கடந்து வந்த பாதை வியப்பானது. வாருங்கள், இந்த உணர்வு பூர்வமான வரலாற்றிற்குள் நாம் இப்போது பயணிக்கலாம். முதல் அத்தியாயம்: திராவிட இயக்கம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தில் ஒரு சமூக புரட்சி வெடித்தது. அதுதான் திராவிட இயக்கம். கல்வி மற்றும் அதிகாரத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை நோக்கம். சுயமரியாதை மற்றும் மொழிப்பற்று ஆகிய இரண்டும் இந்த இயக்கத்தின் இரு கண்கள் போல அமைந்தன. இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழக அரசியலின் திசையையே மாற்றியமைத்தன, மொழி உரிமையை நிலைநாட்டின. இந்த இயக்கத்தின் தாக்கம் இன்றும் தமிழக மக்களின் ஒவ்வொரு செயலிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அதுதான் திரையுலகம். திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு வலுவான அரசியல் கருவியாக மாறியது. திரைக்கதைகள் மூலமாக சமூக கருத்துக்களும் அரசியல் முழக்கங்களும் பாமர மக்களையும் சென்றடைந்தன. திரைநாயகர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினார்கள். திரையுலகமும் அரசியலும் பிரிக்க முடியாத பிணைப்பை பெற்றன. இன்றும் கூட தமிழக அரசியலில் சினிமாவிற்கு ஒரு தனி இடமும் பெரும் தாக்கமும் இருப்பதை நாம் காண்கிறோம். காலம் மாற மாற தமிழக அரசியலும் நவீனமடையத் தொடங்கியது. இன்றைய தமிழ்நாடு டிஜிட்டல் யுகத்தில் உள்ளது. இன்றைய இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். ஒவ்வொரு வாக்கும் ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. வளர்ச்சி மற்றும் கல்வி முதன்மை இலக்குகளாகின. தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப புரட்சி தமிழகத்தை ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்றியுள்ளது. அரசியல் களத்தில் புதிய மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு தொடர் பயணம். தமிழ்நாடு அரசியல் என்பது வெறும் தேர்தல்கள் பற்றியது மட்டுமல்ல, அது இந்த மண்ணின் மக்களின் உணர்வு. எண்ணற்ற தியாகங்கள் மற்றும் போராட்டங்களின் விளைவாக இன்று நாம் இந்த சுதந்திரமான சூழலில் இருக்கிறோம். இந்த வரலாறு நம்ம முன்னோக்கி அழைத்துச் செல்லும். இது ஒரு உணர்வு, இது ஒரு வரலாறு. மிக்க நன்றி. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சினிமாவுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.